guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெஜிடபிள் வடை. இதை எப்படி செய்யணும் வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். ஒரு சவுச்சா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ கட் பண்ணி ஒரு கப்பு எடுத்துக்கோங்க. அப்புறம் வெங்காயம் எடுத்துக்கோங்க. அப்புறம் குடமிளகாய் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பிளேட்டில் பிரெட் கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. குக்கரை வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அப்புறம் உப்பு மஞ்சள் தூள் போட்டு 2 விசில் விட்டு வேக வச்சுருங்க. இப்போ வெந்துச்சு. இதை தண்ணி வடிகட்டி வேறு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் சோம்பும் ஜீரகமும் போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு குடமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இது ஆன பின்னாடி வேறுக்கப்புறம் மாற்றி வச்சுக்கோங்க. அப்புறம் 2 டீஸ்பூன் மைதா மாவு, 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கோங்க ஒரு பவுலில். அப்புறம் நம்ம வேக வச்ச வெஜிடபிள்ஸை ஒரு பவுலில் போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜீரகத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் இதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அரிசி மாவு, அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு கொத்தமல்லி போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம வதக்கி வச்ச ஆனியனும் குடமிளகாவும் இதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதை பால் ஷேப்பில் உருண்டை பண்ணிக்கோங்க. அப்புறம் மாவில் டிப் பண்ணுங்க. அப்புறம் அது மேலே ஒத்துற மாதிரி பிரெட் கிராம்ஸ் தான் டிப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வடை சைஸ் தான் வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டில். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானே வெஜிடபிள் வடையை இதை ஆட் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. திருப்புக்கு முன்னாடி நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா திருப்பிக்கோங்க. இது ப்ரௌன் ஆகிறதுக்கு வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. வெஜிடபிள் வடை ரெடி. இது சர்வ் பண்ணும்போது டொமேட்டோ சாஸ் வச்சு சர்வ் பண்ணுங்கள். சாப்பிட்டா எம்மியாக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். குட் பை.